எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. என்னைக்கும் போல இன்னைக்கும் நம்ம டிப்ஸ் வீடியோவே பார்க்கலாம். எனக்கு ப்ளீஸ் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் போது என்னட்ட ஏதாச்சும் குறைகள் இருந்தா நான் அதை மாத்திக்கிறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணாலும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குது, இதை எப்படிதான் தடுத்து நிறுத்துறதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களோட ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதிகமா கெமிக்கல் இல்லாத கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் பொருட்கள் நம்ம கிட்டே இருக்குது வீட்லயே. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இந்த செம்பருத்தி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அப்புறம் வெந்தயம், அப்புறம் வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹேர் க்ரோத்துக்கு நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அப்படியே ஹேரை அப்படியே ஸ்மூத்தா சாஃப்ட் அண்ட் சில்கியா மாற்றிடும். அதேதான் வெந்தயமும் அப்படிதான், இந்த செம்பருத்தியும் அப்படிதான். ரொம்ப நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய ஹேர் ஃபாலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இன்டேக் ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம், டெஃபிஷியன்சினால, அயர்ன் டெஃபிஷியன்சினால இருக்கலாம், நம்ம சாப்பிட்ற மெடிசன், தைராய்டு ப்ராப்ளம், இப்படி நிறைய இருக்குது. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி செம்பருத்தி ஒரு 4-5 பூக்கள், அதுல காம்பு பகுதி, நடுவுல இருக்க போலன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதழ்கள் மட்டும் போதும். இந்த இதழ்கள் கொதித்த தண்ணீரை ஆற வச்சு தலைக்கு ஸ்கேல்ப்ல மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வாஷ் கூட பண்ணணும்னு இல்லை. அந்த தண்ணி மசாஜ் கொடுத்ததுலே ஒரு நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கன்னா போதும். ஷாம்பு வாஷ் எல்லாம் வேணவே வேணாம். இத வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை உங்களுக்கு முடிஞ்சா 2 நாள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி நல்ல க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். இந்த தண்ணி இப்போ கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம வெந்தயமும் வெண்டைக்காயும் வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. சீயக்காய் போட்டு குளிங்க, ரைஸ் வாட்டர்ல தலைக்கு மசாஜ் பண்ணுங்க. அப்புறம் கஞ்சி சீயக்காய் போட்டு குளிங்க, அல்லாட்டி அரப்புன்னு சொல்ற அந்த பச்சை கலர் அது வச்சு குளிங்க. இதெல்லாம் செய்யுங்க. அல்லாட்டி வீட்லயே சீயக்காய் சிரமம் பார்க்காம காய வச்சு அரைச்சிக்கிட்டீங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். அரிசி கஞ்சி வடிச்சு தேய்ச்சிக்கோங்க. இல்ல உங்களால அவாய்ட் பண்ண முடியலைன்னா ஷாம்புவோட அந்த கெமிக்கல் இதை கம்மி பண்றதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஷாம்பு மாதிரி ஒர்க் ஆகும். இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணீர் அத இதுல சேர்த்து இதுவே நல்ல ஷாம்பு மாதிரி நல்ல நுரை வரும். இத அரைச்சு தலைக்கு பேக் போட்டு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்ல ஹேர் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சிரமம் பார்க்காம இதைதான் நீங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவீங்க. இப்படி நீங்க யூஸ் பண்ற ஷாம்புல கலந்து இதை தலைக்கு அப்ளை பண்ணுங்க. வெந்தயம் இது பண்ணுங்க. இந்த மாதிரி வெண்டைக்காய் ஊற வச்ச தண்ணீரை இந்த ஷாம்புல மிக்ஸ் பண்ணி குளிங்க. இப்ப நம்ம இந்த செம்பருத்தி இலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணீரை ஃபில்டர் பண்ணி
தலைக்கு மசாஜ் பண்ணி குளிச்சிங்கனாலும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த 3ல் எப்பேற்பட்ட ஹேர் ஃபாலாக இருந்தாலும் கட்டாயம் கண்ட்ரோல் ஆகி உங்களோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஐடியாஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இந்த ஆரஞ்சு பழத்தோல் இந்த ஜூஸ் போட்டுட்டு இல்லை லெமனை சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த லெமன் தோலெல்லாம் இப்படி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வார்ட்ரோப் பீரோல சிலவங்களுக்கு நாப்தலின் பால்ஸ் அந்த ஸ்மெல் அலர்ஜி வீசிங் வரும். சிலவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் நம்ம பீரோல வச்சிருக்க துணி வார்ட்ரோப்ல வச்சிருக்க துணிகள் பூச்சி அரிக்காம இருக்கணும்னா இந்த தோலை நல்லா வெயில்ல காய வச்சு நல்லா அப்படி உடையிற மாதிரி ஈரப்பதமே இருக்கக்கூடாது. காஞ்சாலும் இதில் அதோட ஆரஞ்சு வாசம் லெமனோட வாசம் கட்டாயம் இருக்கும். இதை ஒரு பேப்பரில் மடித்து வார்ட்ரோபில் வச்சிங்கனாலும் சரி, அல்லது ஒரு கவரில் ஹோல்ஸ் போட்டு இதை வச்சாலும் இது பூச்சிகள் வராமல் தடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நமக்கு யாராச்சும் விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க. அந்த நம்பர் உங்களுக்கு மிகவும் முக்கியமான நம்பராக இருக்கும். அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த விஷயமா இருக்கலாம். இல்லை யாருக்காச்சும் அந்த நம்பரை சொல்கிறதுக்கு தேவையாக இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாச்சும் மிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு தேடுன்னு தேடுவோம். அந்த சிரமத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த விசிட்டிங் கார்டு கிடைச்ச உடனே உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது கேலரியில் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டை தேட வேண்டாம். அந்த நம்பர் உங்கள் மொபைல்லே இருக்கும். இந்த ஐடியாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி ரேசர் யூஸ் பண்ணும்போது இதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சி போனால் அதிகமாக இது யூஸ் அண்ட் த்ரோ தான். சப்போஸ் நம்மளுக்கு அவசரத்துக்கு வாங்கிறதுக்குள்ளேயும் அந்த ஷார்ப்னஸ் கம்மியாயின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச், இந்த டபுள் சைட் ஸ்பாஞ்சில் இப்படி பண்ணும்போது இதோட ஷார்ப்னஸ் அதிகமாகும். அப்புறம் இதை மூடி வைக்கிறது, இதோட ரேசரை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர் இருக்கும். சப்போஸ் அந்த கவர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராவை எடுத்து அதை சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி குறுக்கால் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ட்ராவலில் சம்டைம்ஸ் இந்த கவர் மிஸ் ஆனால் கூட இதை போட்டு கவர் பண்ணி வச்சிங்கன்னா அது நம்ம கையை காயமாகாமல் பாதுகாக்கும். இது ரவுண்டாக இருக்கிறனால டக்குன்னு கழிந்துக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி போட்டு வச்சிங்கன்னா இதுக்கு ஒரு கவர் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.